வெல்கம் டு ஈஸி அக்கௌண்டன்சி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ சாப்டர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் தென் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசட். இது ரெண்டை பேஸ் பண்ணி தான். சேல்ஸ் மீன்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ஓகேங்களா, அண்ட் தென் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசட். இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஆஃப் சேல்ஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து டாப்பில் சேல்ஸ்ன்னு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதுவும் டு த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசட் ஆன் பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸட் அசட்டில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோமோ அது ஏன் வந்து இந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டுன்னு குறிப்பிட்றாங்க அப்படின்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் இதுதான் வந்து அந்த கம்பெனியோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? இதில் தான் வந்து வர ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் இல்லை, அசட்ஸ், லயபிலிட்டிஸ் அண்ட் ஸோ எல்லாமே வந்து நமக்கு அந்த பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால் அதுலேருந்து தான் வேல்யூஸ் எடுக்கிறாங்க. And then next, it indicates how well the business is using its fixed asset to generate sales. ஃபிக்ஸட் அசட்டை சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கெப்பாபிலிட்டியை செக் பண்ணுறது தான் ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் தென் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி ஸ்பீக்கிங் the higher the ratio the better, because a higher ratio indicates the business has less money tied up in fixed asset. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது நம்ம கண்டுபிடிக்கிற ஃபிக்ஸட் அசட் வந்து ஹையராக இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா என்ன அர்த்தம்னா, கம்பெனி வந்து ஃபிக்ஸட் அசட்டை ஃபிக்ஸட் அசட்டுக்காக செலவு பண்ணுறதுக்கு கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ மீன் ஃபிக்ஸட் அசட்டில் அந்த கம்பெனி வந்து லெஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெஸ் மணி ட்ரைட் அப் இன் ஃபிக்ஸட் அசெட் ஃபார் ஈச் யூனிட் ஆஃப் கரன்சி ஆஃப் சேல் ரெவன்யூ. ஓகேங்களா? சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட், எ டீக்ளைனிங் ரேஷியோ மே இண்டிகேட்ஸ் தட் த பிஸ்னஸ் இஸ் ஓவர் இன்வெஸ்டட் இன் பிளான்ட் எக்யூப்மெண்ட் ஆர் அதர் ஃபிக்ஸட் அசெட். அதான் சிம்பிளாக ரெண்டுத்தையும் நான் என்ன கட்ஷார்ட்டாக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அசெட்டில் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து ஹையஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா கம்பெனி வந்து ஃபிக்ஸட் அசெட்டில் கம்மியாக தான் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து ரொம்ப டீக்ளைனிங்காக போகுது, கண்டுபிடிச்ச ரேஷியோ ஆன்சர் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஃபிக்ஸட் அசெட் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபார்முலா, ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு நெட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் நெட் ஃபிக்ஸட் அசெட். அதாவது நெட் சேல்ஸ் அப்படின்னா நெட் சேல்ஸ் அப்படின்னு இருக்கும் கொஷினில், அண்ட் அப்படி இல்லைனா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னு இருக்கும். அண்ட் தென் நெட் ஃபிக்ஸட் அசெட்னா என்னன்னாக்கா ஆவரேஜ் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. அப்படி இன்கேஸ் வந்து கொஷினில் ஆவரேஜ் நெட் ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட் அட் ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க, ஃபிக்ஸட் அசெட் அட் க்ளோசிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் தான், ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2 பண்ணாக்கா ஆவரேஜ் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ ஓப்பனிங் ஃபிக்ஸட் அசெட் ப்ளஸ் க்ளோசிங் ப்ளஸ் ஃபிக்ஸட் அசெட் டிவைடட் பை 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நாம் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுவோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆஷிகா லிமிடெட் கால்குலேட் ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. கொஷின்ஸ் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 60 lakhs, ஃபிக்ஸட் அசெட் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் 6 lakh. நீங்கள் முன்னாடி ஸ்லைடில் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டும் கொடுத்தாக்கா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதை டினாமினேட்டராக போகணும்னு சொன்னோம். பட் அதை வச்சு நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து எண்ட் ஆஃப் த சேல் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, அங்கே எண்ட் ஆஃப் த சேலோ ஓப்பனிங் ஆஃப் த எண்டு ஃபிக்ஸட் அசட்டோ இல்லை ஓப்பனிங் ஃபிக்ஸட் அசட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் டிவைடட் பை 2 பண்ணி கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே ரெண்டுத்தில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் ஆர் ஓப்பனிங் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபிக்ஸட் அசட்டோட அமௌண்ட்டாக மட்டும் தான் அப்ரோச் பண்ணுமே தவிர அந்த ஆவரேஜ் அப்படின்லாம் நம்ம மைண்ட் தாட்டுக்கு போயிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டும் கொடுத்துருந்தா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணி கண்டுபிடிக்கணும். பட் இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அட் தி எண்ட் ஆஃப் த இயர் 6 lakh அப்படின்ட்டு. ஸோ அதுதான் உங்களோட ஃபிக்ஸட் அசெட்கான வேல்யூ. ஸோ நியூமரேட்டரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 60 lakh டிவைடட் பை டினாமினேட்டரில் 6 lakh. இதோட ஆன்சர் என்னென்னா 10 times. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே 5 zeros இருக்குது, மேலே 6 zeros, 5 zeros கேன்சல், பேலன்ஸ் 60/6 அப்படின்னு இருக்கும். 6 10s are 60. ஸோ 10 times. நான் ஆல்ரெடி ரேஷியோட இன்ட்ரடக்ஷனில் சொன்னது தான் இந்த மாதிரி டேர்ன் ஓவர் அப்படின்ற
ஹெட்டிங்க்கு கீழே வர எல்லா ரேஷியோஸும் டைம்ஸ் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ப்ராஃபிட் அப்படின்ற இது ஹெட்டில் வரது எல்லாமே வந்து பர்சன்டேஜில் வரும். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபஸ்ட்டு லிக்விட் ரேஷியோ இதெல்லாம் வந்து இஸ்2ல் வரும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷனில் சொன்னது தான். அதோட வீடியோ நான் கமெண்ட்டில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. எண்ணம் போல் வாழ்க்கை. ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.